ஃபாலோ ஜீசஸ் சிறுவர் ஊழியம் வழங்கும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பெத்லகேமில் பாலனாக பிறந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளின் நிகழ்வை நமக்கு ஜெபித்து ஆரம்பித்து வைக்கும்படியாக திருநெல்வேலி திருமண்டலம் பாலியர் நேசன் சிறுவர் ஊழியத்திலும், தூத்துக்குடி திருமண்டலம் பாலியர் நண்பன் சிறுவர் ஊழியத்திலும் பல ஆண்டுகள் பணி செய்து தற்போது நாலுமாவடி சேகரத்திலே குருவானவராக பணியாற்றுகின்ற அருள் திரு ரஞ்சித் ஐயா அவர்கள் இந்த நிகழ்வை ஜெபித்து ஆரம்பித்து வைப்பார்கள். மனுக்குலத்தை மீட்கும் பொருட்டாக விண்ணுலக வாழ்வை விட்டு மண்ணுலகிலே மனிதனாக அவதரித்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் அன்பு சகோதரர் திரு ஜெசுரியான் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு சகோதரருடைய முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஃபாலோ ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் மூலமாக அநேக பிள்ளைகளை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர், நமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நாட்களிலே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை ஆண்டவர் பகிர்ந்து கொள்ளும்படியாக நடத்தப்படுகிற அனைத்து நிகழ்ச்சிக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 2ஆம் நாள் நிகழ்ச்சியை தேவரீர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாளிலும் ஆண்டவரே காண்கின்ற பாடல் காட்சிகள் மூலமாக, குறு நாடகத்தின் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரே அநேகருக்கு வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாரும். இந்த குறு நாடகத்தின் மூலமாக ஆண்டவரே கொடுக்கப்படுகிற கருத்துக்களை உடைய பிள்ளைகள் உள்வாங்கினவர்களாக தகப்பனை கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை நாட்களிலே உமக்கு முதலிடம் கொடுத்து மெய்யான கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட நீர் அருள் தாரும். இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாய் விளங்க நீர் அருள் தாரும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை நீர் கொடுப்பீராக. உடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பணிகளே அன்பு சகோதரர் எடுக்கிற முயற்சிகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து நடைபெறுகிற எல்லா நிகழ்ச்சியும் என் தேவன் ஆசீர்வதித்து தாரும். அநேக பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாய் விளங்க நீர் அருள் தாரும். தகப்பனே, 30 ஆண்டுகள் உடைய சிறுவர் ஊழியத்தை நிறைவேற்றி முடித்து தொடர்ந்து ஆண்டவருடைய இறை திட்டத்தின்படி நாடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்ன வார்த்தையின்படி தகப்பனே இந்த ஃபாலோ ஜீசஸ் மினிஸ்ட்ரி நடத்தி கொண்டிருக்கிற அன்பு சகோதரரை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துவீராக. அன்பு சகோதரர் திரு ஜெசுரியான் அவர்களை கரத்தில் விட்டு ஜெபிக்கிறோம். இன்னும் புதிய முயற்சிகளை எடுக்கவும், இன்னும் அநேக நிகழ்ச்சிகளை அநேக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் வழங்கவும் நீர் அருள்தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபங்களும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். தம்பி தங்கச்சி, இப்போ நம்ம கிறிஸ்துமஸ் பாடலுக்கான நடனத்தை கண்டுகளிக்க போகிறோம். நடனமாடி மகிழ்விக்கும்படியா முதலூர் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. நடனத்தை பார்க்கலாமா?
எல்லாரும் சோகமாக இருக்கீங்க, எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடும் போது நீங்கள் மட்டும் எதுக்குடா ஓரமாக நிற்கிறீங்க? என்னண்ணே பண்ணுறது, எல்லாரும் ஆடி பாடி கொண்டாடுறாங்க, ஆனால் எங்களுக்கு ஆடவும் தெரில பாடவும் தெரில. டேய் தம்பி, தெரியாதுன்னு வேணா ஒன்று இருக்கும்டா, ஆனால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. உனக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நீ வந்து காட்டு. சரியா சொன்னனே. இப்போ பாரு, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் காட்டுறோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே, மனுஷனை போல உருவெடுத்து சிறு மாட்டு குடிலில் பிறந்தவரே. ஆடி பாடி கொண்டாடுவோம், நம்ம இயேசு சாமி பண்பாடுவோம். நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு, நம்மை மீட்க பூமி வந்துட்டாரு. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. நாளும் நம்மோட உறவாட உயிர் வாழ, வாழும் உயிருக்கு ஒளி கூட்ட வழிகாட்ட. மண்ணின் பூ போல கண்ணின் மணியாக விண்ணின் திருமைந்தன் பிறந்தாரையா. கருணை உருவாக மரியின் மகனாக இறைவன் நமக்காக பிறந்தாரையா. அண்ணே, எங்களெல்லாம் ஆடி பாடி கொண்டாட சொல்லிட்டு நீ என்னென்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி இல்லைடா, எவ்வளோ பாட்டுக்கு ஆடினாலும் நம்ம அப்பா பாட்டுக்கு ஆடுற மாதிரி இருக்காதுல்லடா, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பா பாட்டில் என்னென்ன அடிப்பாட்டு இருக்கு? அடி பாட்டு இருக்காவா? இப்போ பாரு. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. தந்தானா தந்தன தானா, தந்தானா தந்தன தானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா, நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவா. நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா, நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. அண்ணே நிறுத்து. பீகாரில் 1.5 வருஷமாக இருந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்கள் பீகார் ஸ்டைலில் ஒரு டான்ஸை போட்டு பார்ப்போமா? என்னடா இப்படி சொல்லிட்ட? ஆடிட்டா போச்சு. झूमो नाचो खुशी से आज यीशु पैदा हुआ। झूमो नाचो खुशी से आज यीशु पैदा हुआ। यीशु पैदा हुआ, यीशु पैदा हुआ, यीशु पैदा हुआ। झूमो नाचो खुशी से आज यीशु पैदा हुआ। झूमो नाचो खुशी से
கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், வெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். கொட்டும் பனி பார்த்தேன், நான் கோமகனை பார்த்தேன், கொட்டி வச்ச பேரழகு கொட்டிலே பார்த்தேன், வெட்ட வெளி பார்த்தேன், நான் வெளிச்சம் வர பார்த்தேன், வட்டமிடும் சேனைகளை வயல்வெளியில் பார்த்தேன், குத்திருட்டு வேளையில ஆண்டவர் தானே, குத்து விளக்காக ஒளிந்தவர் தானே, குத்திருட்டு வேளையில ஆண்டவர் தானே, குத்து விளக்காக ஒளிந்தவர் தானே, சிற்றூரில் கண்டேனே, சீரேசு கண்டேனே, இன்னும் மண்ணும் சேர கண்டேனே, பெத்தலையில் 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 பரமனுக்கு கொண்டாட்டம், அரண்மனையில் ரோதுக்கு திண்டாட்டம். அக்கறைய பார்த்தேன், நான் இக்கரைய பார்த்தேன், விண்ணவரின் தேனிசையில் சக்கரைய பார்த்தேன், ரட்சகரை பார்த்தேன், நான் ரட்சண்யத்தை பார்த்தேன், ரட்சிப்பெனும் சந்தோஷத்தை ரட்சகரால் பார்த்தேன், நட்டு நடு ராத்திரியில் ஆண்டவர் தானே, வந்துதித்தார் சூரியனே போன்றவர் தானே, நட்டு நடு ராத்திரியில் ஆண்டவர் தானே, வந்துதித்தார் சூரியனே போன்றவர் தானே, தாலாட்ட கண்டேனே, சீராட்ட கண்டேனே, அன்னை மரியம்மை கண்டேனே, பெத்தலையில் 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 பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், பெத்தலையில் பரமனுக்கு கொண்டாட்டம், அரமனையில் ரோதுக்கு திண்டாட்டம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம், கொண்டாட்டம் கொண்டாட்டம் ஊர் முழுக்க கொண்டாட்டம், உற்சாகம் உற்சாகம் எங்கும் உற்சாகம். நடன தாரகைகளே, கொஞ்சம் நில்லுங்கள். நாங்க ஏற்கனவே நின்னுக்கிட்டு தானே இருக்கோம். நீங்கள் 4 நிமிடத்தில் நடனத்தில் ஒரு நந்தவனத்தையே நட்டு வைத்து விட்டீர்கள். நன்றி. புலவரே, சொல்ல வந்ததை சுருக்கமா சொல்லுங்க. உங்கள் பாடல் அருமை, ஒரு வாழ்த்தும் இருந்தால் பெருமை. உங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்து வேணும், அவ்வளவுதானே? பாடிட்டா போச்சு. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Happy Christmas. Wish you a Merry Christmas and a Happy New Year. Oh, wish you a Merry Christmas and a Happy New Year. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு
விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர், நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. டான்ஸ் சூப்பராக இருந்துச்சா? இப்போ நமக்கு மனப்படம் சங்கத்தில் கொடுக்க ஜெபம் அக்கா வர்றாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? இந்த ஹாப்பியோட ஒரு குட்டி வசனம் படிச்சிடலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, இங்கே பாருங்களேன், அழகான ஒரு கேள்விக்குறி என்ன இருக்கு? வாவ், இங்கே ஒரு அழகான இதயம் அப்படி இருக்குல்ல, ஜொலிக்குது. இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துடலாமா? அடடா, இங்கே ஒரு கருப்பான இதயம். உங்களுக்கு எந்த இதயம் பிடிச்சிருக்கு? கருப்பான இதயமா? இல்லைல்ல, ஆமாம், இந்த அழகான இதயம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம வசனம் படிச்சிடலாமா? அப்போ அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னொரு முறை படிச்சிடலாமா? அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று
சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், அழகா வசனம் படிச்சிட்டிங்களே. இன்னொரு முறை வேகமா சொல்லிடலாமா? ஓகே. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாத்தியா, உன்னோட இதயத்துல நீ ஆண்டவருக்கு இடம் கொடுக்கணும். அன்னைக்கு இடம் இல்லாததுனால முன்னணையில குழந்தையை கிடத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நீ இயேசு கிறிஸ்துவுக்கு உன்னோட இதயத்துல இடம் கொடுத்தா உன்னோட வாழ்க்கை கூட இதே போலதான் அழகா பிரகாசமா ஜொலிக்கிறதா மாறும். ஓகே, பாய் குட்டீஸ். தம்பி தங்கச்சி, இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் நம்ம முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு நாடகம் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாமா? ஆஹா, நான் என்னவென்று சொல்வேன். என்னுடைய முதலாளிக்கு இன்னைக்கு 50வது பிறந்த நாள். ஆமா, இன்னைக்கு கிராண்டா கொண்டாடணும்டா. நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் அழைப்புதல் கொடுத்துருக்கிறேன், நீ அலர்ட்டா இருனாரு. ஆனா அவர் வாங்கி தந்த பிறந்தநாள் ட்ரெஸ்ஸை நான் போடக்கூட எனக்கு நேரம் இல்லை. என்ன பண்றது? அது அவர் ஜம்முன்னு ரெடியாகி நான் வந்தாரா? ஐயா ஐயா தங்கம், டேய் சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கேன் ஐயா. உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அதுவும் 50வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா? உங்களுக்கு இந்த சாலை போடணுமா? அப்படியா தங்கம்? நீ தங்கனா தங்கம்தான் ஐயா. தங்கம், இன்னைக்கு நிறைய முக்கியமானவங்க வர்றாங்கல்ல, அரசியல்வாதிகள், இன்னும் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் வர்றாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டல? ஐயா, நீங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டே சொல்லிட்டீங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அதுவும் அங்க பாருங்க, சந்தன மரத்தால் செய்யப்பட்ட விஐபி சேர். ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இங்க பாரு, நான் சொல்றவங்க முக்கியமானவங்கள இந்த சேர்ல உட்கார வச்சிடணும். நிச்சயமா ஐயா. யாரோ ஐயா, அங்க பாருங்க, யாரு வர்றா? ஏசப்பா வர்றாங்க. ஜீசஸ், என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க முதலா வந்துட்டீங்களே, ஆசீர்வதிங்க. நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். ஜீசஸ், ஜீசஸ், நீங்களே வந்து என்ன ஆசீர்வதிச்சிட்டீங்க. ஏய் தங்கம், ஐயா, உலகத்தையே படைத்த இயேசு கிறிஸ்து என் பிறந்த நாளுக்கு நேர்ல வந்து நீ ஆசீர்வதிக்க வந்துட்டாங்க. இங்க பாரு, அந்த விஐபி சேர் இருக்குல்ல? ஆமா, அந்த விஐபி சேர்ல ஏசப்பா உட்காருங்க. அவர் படைத்த சந்தன மரத்தால் செய்யப்பட்ட அந்த விஐபி சேர்ல உட்காரப்போம். ஆமா, உட்காரு. நம்மலாம் எனக்கு புள்ள இருக்கியா? ஐயா வாங்க ஐயா. ஐயா உட்காருங்கய்யா. தங்கம், ஏய் ஐயா, என்னன்னு சொல்லுன்னு தெரியலடா. உங்களை மட்டும் ஆசீர்வதிச்சாரே, நீ ஆசீர்வதிக்கல. ஏய் போச்சுல, உன்னை கட்டாயம் ஆசீர்வதிப்பாருடா. உண்மையிலே? ஆமா, எல்லாரையும் ஆசீர்வதிப்பாருல்ல. அடுத்து யார் வரான்னு பார்க்கட்டுமா? சீக்கிரம் பாரு, சீக்கிரம் பாரு. ஐயா, யார் வந்திருக்கா தெரியுமா? இங்க பாருங்க. கேப்டன் பால் வரல. வாங்க வாங்க வாங்க. பிறந்த நாளுக்கு நீங்க நேர்லயே வந்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சொல்லுங்க உங்களை பத்தி கொஞ்சம். நீங்க என்னுடைய ஆமா, அடிக்கடி உங்களை Facebookல நான் பார்த்தேன். சோ சவுத் ஆப்பிரிக்கா டோர்னமெண்ட்ல மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஆமா, நேர ஃளைட் இங்க விடுன்னு சொல்லுங்க. ஓ, நேர உங்க பிறந்தநாளுக்கு வந்துட்டு அப்படியா? இங்க ஃளைட்ல இருந்து நேரடியா வந்துட்டீங்க. வாங்க வாங்க. நீ தங்கம், ஏற்பாடு பண்றேன். நான் ஏன் 2 வார்த்தை பேசிடுறேன் சார். கேப்டன் சார், போகும்போது எனக்கு ஆட்டோகிராஃப் தந்துட்டு போங்க. பார்த்து ஃப்ளோரு. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் அவமானம் அது தாங்க முடியாமல் வந்துட்டீங்களோ? ஏன்னா நேற்று பயங்கரமான ரன்லாம் அடிச்சிங்க. 358 89 அது எப்படி நீங்கள் தோத்தீங்க? அது வந்து பால் வந்து லெஃப்ட்ல படுத்து நிச்சு நான் பேட்டு அப்படியே ரைட் சுத்துறா. இது ரெட்டு. பின்னாடி கமான் சவுண்ட். என்னது? பார்த்தா கீப்பர் ஹெல்மெட் காலி. ஐயோ, சோ ஆட்டோகிராஃப் வேண்டாம். இப்போ எங்கே உட்காருங்க? பாரு, அவன் ஃளைட் பிடிச்சி வந்திருக்காருல்ல, முக்கியமானவர் தானே. விஐபி சேர்ல உட்கார வச்சிரு. ஐயா, விஐபி சேர்ல
உங்களை ஆசீர்வதிச்சே ஏசப்பா இருக்காங்க. ஏசப்பா இருக்காங்களா? ஏய், இங்க பாரு, ஏசப்பா சாந்தமும் ஆனா தாழ்மை உள்ளவர். கொஞ்சம் நவுட்டி வச்சிரு. போச்சா? ஆமா. ஓ, கேப்டன் உட்கார. சரி சார், வாங்க இங்க வாங்க. பேட்டு அங்கே தான். இங்கே வாங்க. ஓ, உங்களுடைய கிஃப்ட். ரொம்ப தாழ்மையானவர் அவரு. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி திரும்பி பாருங்க. விஐபி சேர்ல எப்படி தோரணையா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. தோரணையா உட்கார்ந்துருக்காரு. சரி, வேற யாரும் வரான்னு பாரு. ஒரு பெரிய லக்ஸரி கார் ஒன்று வருது. அப்படியா? பாரு பாரு, சீக்கிரம் பாரு. பிறந்த நாளுக்கு இவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வர்றாங்க. என்ன சந்தோஷமா இருக்குது. ஐயா, உங்க பணக்கார நண்பர் ரொம்ப தோரணையா இருப்பாரு, வாய் வயிறுமா, அவர் வந்திருக்காரு. கூட்டு வரேன். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கியா? ரொம்ப நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. இந்த பிறந்த நாள்ல உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றதுக்குள்ள என் மேல உள்ள பாசத்துல எப்படி ஓடி வந்திருக்கிறிய? இல்லாம இருக்குமா மறுபடி? எவ்வளவு வேலை இருக்கு உனக்கு இல்ல? ஆமா, எத்தனை வேலைகள் இருந்தாலும் உன் பிறந்த நாளுக்கு நான் வராம இருக்க முடியுமா? அதுதான்டா. அதான் டக்குன்னு வந்துட்டேன். காஸ்ட்லி காரை பாத்தீங்களா? பார்த்தேன் காரை. நேத்துக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? ஆமா. அது அந்த கார்ல முதல்ல ஏன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கல? அதுதான் ரொம்ப சந்தோஷம். சரிப்பா, பாரு, விருந்தெல்லாம் வச்சிருக்கோம். சரி சரியா? நல்லா சாப்பிட்டுட்டு சரி அப்புறம் நீ போகணும். அது போறேன். ஆனா உங்களை எதிர்பார்ப்பு ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரி தெரியுது. அது எனக்கு தெரிஞ்சிட்டு. என்னடா? அதனால நேத்துக்கு தான் அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்திருந்தேன். சரி, விலை உயர்ந்த ஒரு மோதிரத்தை உனக்கு பரிசா வாங்கிட்டு. சரி சரி சரி. இது வரல போ. அந்த வரல கரெக்டா வாங்கிட்டு. அது விரல் டைட்டா இருந்தாங்க மாட்டீங்க. எங்க இடையில வந்து வாங்கிட்டு போகலான்னு நினைச்சேன். இனிமே நண்பா, இனிமே நான் கொஞ்சம் சரி பண்ணிட்டு இருக்கேன். சரி, போயிடுறேன். சரி சரி சரி. ஏய் தங்கம், இங்க வா. வர மோதிரத்தை பார்த்தோன்னு மெய்தி மாதிரி நிற்காத. உனக்கும் தருவாரு. பாரு, ஏன் பணக்கார முதலாளி. ஆமா, தெரியுதுல தெரியுதுல. ஆனா ஒரே ஒரு கேள்வி, இதுக்கு முன்னாடி ஒரு கார் வச்சிருந்தீங்களா? ஆமா. எங்க? அது பக்கத்துல யாரோ கேட்டான்னு கொடுத்துட்டு. சரி, இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணணும்? இவரை விஐபி சேர்ல உட்காரவி. பெரிய பணக்காரன், ஏகப்பட்ட முதலாளி. விஐபி சேர் இருப்பதோ ஒன்று, ஆனா நான் அதுல ஏற்கனவே உங்களுடைய கேப்டன் இருக்காருல, நான் கேப்டன் அவரே டக் அவுட் ஆகி வந்தவர். அவர் தூக்கி நவுட்டி வச்சிரு. அவரு மான ரோசம் இருக்காதோ? இருக்காது. சரி, நவுட்டி வச்சிரு. நவுட்டி வச்சிட்டு உட்கார வைப்பா. இவ்வளவு பெரிய பணக்காரன் என் பிறந்த நாளுக்கு அதுவும் புது காரை எடுத்துட்டு இவ்வளவு சந்தோஷமா வந்திருக்கான். எப்படிப்பட்ட கொடுத்து வச்சேன் தான். தங்கம், உட்கார வச்சிட்டேன். உட்கார வச்சிட்டியா? சந்தன மரத்தால் செய்யப்பட்ட சந்தன மரம். மனம் வீசுங்க. பாரு, ஏடா ஒரு சந்தோஷமா இருக்கா? இப்படி எனக்கு கிடைக்கணும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா எனக்கு கிடைச்ச மாதிரி தானேயா? சரி சரி சரி. நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருமா? இங்க பாரு, ஆரம்பிச்சிடலாம். ஆனா இன்னொரு முக்கியமான விஐபி வரேன்றாரு. ஆமா. அப்படியா? பாரு, சீக்கிரம் பாரு. யாரு? அண்ணா, போலீஸ்காரல வருதே, ஜீப் எல்லாம். அரசியல்வாதிடா. கல்வி அமைச்சர் அவர்களே, வாங்க வாங்க. ஐயா, நீங்க சொன்ன வாங்க வாங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பிறந்த நாளுக்கு நேர்லயே வந்துட்டீங்களே. உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கும். ரொம்ப சந்தோஷம். முத்து, யார் தெரியுமா? மத்திய கல்வி அமைச்சர். அதான் நான் என்ன சொன்னேன்ல. ஐயா, உங்களை பாராளுமன்றத்துல பார்க்க முடியலையே. பேசுறது அங்கே எனக்கு அதிகம் சொல். அமைச்சர் அவர்களே, உங்களை குறித்து நீங்களே ஒரு சில வார்த்தைகள் பேசினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பேசணும். இங்கே என்னுடைய வருகைக்காக திரளாய் கூடியிருக்கும் எனக்கு மிகவும் அன்புக்குரியவர்களே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கல்வி அமைச்சர், அன்புக்குரியவர்களே, இன்று என்னுடைய எருமை நண்பருடைய, எங்க ஐயாவை பார்த்தா அப்படியே தெரியுது, அருமை நண்பன் அப்படின்னு சொல்லுங்க. அருமை நண்பருடைய இந்த மாபெரும் இறந்த நாளிலே 50 வயசுல எப்படி சொல்றீங்களே ஐயா? பிறந்த நாளிலே
பிறந்த நாளிலே பிற- பிறந்த நாளிலே சரியாக சொன்னீர்கள். அவர்களை வாழ்த்த வந்திருக்கிறேன். நான் வரும் வழியில் என் நண்பருக்கு எதை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் யோசித்து வந்தேன். யோசித்து ஓ கிடையாது. யோசித்து வந்தேன். என்னுடைய மனைவி எனக்கு கொடுத்த இந்த தங்க மாலையையே அவருக்கு அதுக்குள்ளாக வாங்கி ஐயா, அரசியல்வாதி பேச்சு திடீர்னு மாறிடுயா. அதுக்கு தான் மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நான் வரட்டுமா? ஐயா ஐயா, சாப்பாடு சிக்கன் எல்லாம் இருக்குது. ஆமா, சாப்பாடு இப்படி ஒரு வாரமா சாப்பிடல போல இருக்க. ஐயா, எல்லாம் ரெடியா இருக்கு. சாப்பிட்டு தான் போனோம். பாரு, அரசியல்வாதி மத்திய அமைச்சர் வேற விஐபி சேர்ல உட்கார. ஐயோ ஐயா, கோடீஸ்வர நண்பர், பணக்கார நண்பரை இருக்க வச்சிருக்கீங்க. நான் என்ன பண்றது? எனக்காக உயிரே கொடுப்பான். அப்ப சேரை விட்டு கொடுத்துருவாரு. அதனால கொஞ்சம் தள்ளி சரி. ஐயா வாங்க, ஐயா வாங்க. உட்காருங்க. என்னுடைய பிறந்த நாள்ல அவ்வளவு மகிழ்ச்சியா நான் இருக்கிறதுக்கு இங்கேயும் இட பிரச்சனையோ? இங்க இட பிரச்சனை இல்லை. நல்லா இடம் கிடைச்சிட்டு. ஐயா, இதுக்கு மேல யாரும் வருவாங்களா? நேரம் வேற ஆயிடுச்சு. ஆமா, நேரம் ஆயிடுச்சு. அதனால வந்தவங்களை உங்களுடைய வார்த்தையினால வரவேற்று விருந்துக்கு நம்ம கூட்டு போவோம். அப்படியா? வரவேற்பு கொடுத்துருங்க. நான் ஒவ்வொருத்தரையும் உங்களுக்கு சொல்றேன். சொல்லுப்பா, நீ சொல்லு. ஐயா, கல்வி அமைச்சர் அவர் தான் விஐபி சேர்ல இருக்கார். என்னுடைய பிறந்த நாளுக்கு ஃப்ளைட்டை அப்படியே திருப்பி என் வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த கல்வி அமைச்சர் ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லாம தெளிவா பேசின அன்பு அமைச்சரை அன்போடு வருகன்னு சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். ஏய், அப்புறம் யாருடா? அடுத்து பெரிய கோடீஸ்வர நண்பர், பணக்கார நண்பர். என்னுடைய பிறந்த நாளுக்கு உயிருக்கு உயிரான நண்பர் பல வேலையில விட்டுட்டு ஓடி வந்திருக்கிறார். அன்பு நண்பனை ஓடு வருகன்னு வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்தியா உங்களுடைய தீவிர தலைவர், கிரிக்கெட் பிளேயர், கேப்டன். அந்த மேட்ச்ல கூட பாதியில நிப்பாட்டிட்டு என் பிறந்த நாளுக்குன்னு சொல்லி ஓடடி வந்த கேப்டனை வருகன்னு சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறேன். தங்கம், இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவாதி தேவன், இந்த கர்த்தாதி கர்த்தா இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன ஆசீர்வதிக்கிறதுக்கு என் வீட்டுக்கே வந்திருக்கார் இல்லையா? ஆமாயா. என்னடா இயேசு? ஐயா, இயேசு முதலாவது வந்த அந்த இயேசு எங்கடா? ஐயா, என்னடா அவரை முதலாவது நீங்க விஐபி சேர்ல உட்கார சொன்னீங்க. ஆமா. அப்புறம் இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அவரை மாத்தி விட்டு கடைசியில் அவர் உட்கார்றதுக்கே இடம் இல்லாம வந்த வழியே போயிட்டாரியா. வந்த வழியே போயிட்டாரா? கவனிக்கல. டேய், முதலா என்ன ஆசீர்வதிக்க வந்தவர்டா, என்னை தேடி வந்தவர்டா. அரசியல்வாதிக்கும் பணக்காரனுக்கும் ரசிகர்களுக்கும் தலைவருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து அந்த இயேசுவை விட்டுட்டேன்டா. தங்கம், அந்த இயேசு மீண்டும் வருவரம். மனசு கஷ்டமா இருக்கியா? உலகத்துக்கு மதிப்பு கொடுத்தோம், ஆனா அவருக்கு மதிப்பு கொடுக்காம நம்ம இப்போ இழந்து நிக்கிறோமே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய், முதலிடம் கொடுக்க வேண்டியது அந்த இயேசுக்குடா. ஆனா உலகத்துக்கும் உலகத்தின் காரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து
இயேசுவை நம்ம இழந்துட்டோம்டா. ஐயா ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் ஐயா. உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், ஆனா இயேசுவுக்கு நம்ம முதலிடம் கொடுக்க மறந்துட்டோமே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா. இயேசுவே, இயேசுவே, என்னை நீங்க தேடி முதலாவது என் வீட்டுக்கு வந்தீங்கப்பா, என்னை ஆசீர்வதிச்சீங்க. ஆனா நான் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, நான் உங்களுக்கு இடம் கொடுக்காம நான் உங்களை விட்டுட்டேனப்பா. இயேசுவே, இயேசுவே, வீட்டுக்கு வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்கப்பா, என்னையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தம்பி தங்கச்சி, நம்ம ஏசப்பாவை தேடி போகிறதுக்கு முன்னாடி அவரே நம்ம தேடி வந்திருக்காங்கல்ல. பார்த்தியா, இந்த நாடகத்தில் முதலாவது வந்தது ஏசப்பா தான். ஆனால் அந்த ஏசப்பாவுக்கு நாங்கள் முக்கியத்துவமே கொடுக்கலை. வாழ்க்கையில் இன்றைக்கி நீ இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறியா? நீ முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன்னை ஏசப்பா உயர்த்தி ஆசீர்வதிப்பாங்க. இப்போ அதை குறித்து தானே ஒரு பைபிள் சம்பவத்தை கற்றுக்கொள்ளலாமா? வணக்கம் அன்பு குழந்தைகளே. கடந்த நாளில் இருந்து நம்முடைய கிறிஸ்துமஸ் சம்பந்தமான இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் இந்த நற்செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 2ஆம் பகுதியை நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. அழகான பாடல்கள், அதற்குரிய இறை வார்த்தைகள்லாம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதனுடைய தொடர்ந்த பகுதியை நம்ம கேட்டுக்கொள்ளலாமா? ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தந்தையே, நீர் எங்களை தேடி வந்த கடவுள் என்பதை நாங்கள் யோசித்தோம். நீர் எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இன்னும் முழுமையாக அறிந்து உம்மை பற்றி நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள உமக்கு முதலிடம் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் திருப்பெயரில் உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமேன். குழந்தைகளே, போன நிகழ்ச்சியில் அந்த யோசேப்பு அண்ணனுக்கும் மரியாள் அக்காளுக்கும் சொர்க்கலோகத்தில் இருந்து கடவுள் தேவதூதனை அனுப்பி என்னெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படித்தானே? சரி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய முக்கியமான உலகளாவிய ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது. என்ன நிகழ்வு தெரியுமா? உலக மக்கள் அனைவருமே தங்களது குடும்பத்தை பதிவு செய்யணும், குடிமதிப்பு. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, நம்ம பொதுவாக இப்போ இந்தியாவில் இப்பொழுது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி கணக்கெடுப்பு ஒன்று நடைபெறும், சரிதானா? அதே மாதிரி அந்த காலத்துலேயும் இப்படி இருந்திருக்குது. எத்தனை ஆண்டுகள் பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கிறிஸ்துவுக்கு பின் 2025 ஆண்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் சொல்கிற சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா, கிறிஸ்துவுக்கு முன்பதாக. அது என்னென்ன கிறிஸ்துவுக்கு முன்பு கிறிஸ்துவுக்கு பின்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமே. இயேசு பிறந்த நாளை 1ஆவது ஆண்டாக வச்சுக்குவாங்க, சரிதானா? அப்படின்னா இயேசு பிறந்தது வரைக்கும் உள்ள அந்த அதாவது 1ல் இருந்து இயேசு பிறந்த பகுதி வரும். 1க்கு முன்பது இயேசு பிறக்கிறதுக்கு முந்தி நடந்த சம்பவங்கள்லாம் வரும், சரியா? இதை வச்சு தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு வரலாற்றை பிரிச்சிருக்கிறாங்க. இதை பிரிக்கிறதுக்கு முந்தி வரைக்கும் ஆண்டுகளுக்குன்னு ஒரு எண்களே கிடையாது. சும்மா இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் இந்த ஒரு ஆண்டுக்கு ஒரு எண் கொடுத்து அதை சரியாக கணக்கிடணும்னு உலக அளவில் இந்த முயற்சியை எடுத்து அப்படி முடிவெடுத்திருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த கிறிஸ்து என்ற ஆண்டவர் பிறந்தது உலகளாவிய முக்கியமான நிகழ்ச்சி என்பதினாலே அந்த நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தாங்க. சரி, இப்போ நான் சொல்கிறேனே, அந்த உலக கணக்கெடுப்பு ஒன்று நடக்குன்னு சொன்னோம்ல, ஒவ்வொரு குடும்பமும் பதிவு செய்யணும். ஏன் பதிவு செய்யணும்? இந்த உலகத்தில் எத்தனை குடும்பங்கள், எத்தனை நபர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு தெரிவதற்காக உலகம் முழுவதும் ஒரு குடிமதிப்பு எழுதக்கூடிய ஒரு திட்டத்தை உருவாக்குனாங்க. அது எந்த அரசர் காலத்தில்னா, அகஸ்து ராயர் அல்லது அகஸ்து சீசர்னு அவங்க பேர். அந்த அரசர் காலத்தில் கிட்டத்தட்ட குடிமதிப்பு எழுதக்கூடிய ஒரு கட்டளையை கொடுத்துருந்தாங்க. அதன்படி எப்படி குடிமதிப்பு எழுதணும்னா, அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிடணும். 2 இடங்களில் பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதலாவது அந்தந்த குடும்பம் சொந்த ஊருக்கு போய் அவங்க பேரை அங்கே பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு அரசர் என்ன செஞ்சுருந்தாரு, அவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. இது எப்பொழுது நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கிறிஸ்துவுக்கு முன்பதாக 8ஆம் ஆண்டில் நடைபெற்றதாக வரலாற்று ஆவணங்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த வரலாற்று ஆவணங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த 8ஆம் ஆண்டில் அகஸ்து சீசருங்கிற அரசர் இந்த கட்டளையை பிறப்பித்ததுனால எல்லா குடும்பங்களும் அவங்க சொந்த ஊருக்கு போனாங்க. யோசேப்பண்ண இருக்கிறாங்க இல்லையா? இப்போ யோசேப்பண்ணனும் மரியாளாக்காவும் ஒரு குடும்பமாக இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை போய் பதிவு செய்யணும். அப்படின்னா யோசேப்பனுடைய சொந்த ஊர் எது தெரியுமா? பெத்லஹேம் அப்படிங்கிற ஊர். அது எருசலேமுக்கு அருகாமையில் இருந்தது. நாசரேத்தில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளவுன்னா 90 மைல். நாசரேத்துலேருந்து 90 மைல் இவங்க போகணும்.
அதாவது நேர் வழியாக போனால் ஒரு 68 மைல் தான், சுற்றி போகிறா இருந்தால் 90 மைல் இவங்க பயணம் செய்யணும். அந்த இப்போ இருக்கிற மாதிரிலாம் வாகன வசதிகள்லாம் கிடையாது. கொஞ்சம் வசதி உள்ளவங்க கழுதையில் ஏறி என்ன செய்வாங்க, பயணம் செய்வாங்க. மற்ற எல்லாரும் நடந்து தான் போவாங்க. ஆனால் இங்கே மரியாள் அக்கா குழந்தை உண்டாயிருக்கிறாங்க, அவங்களுக்கு பேர்காலம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஆனால் இப்படி 3 நாள் பயணமாக போனால் தான் இவங்க நாசரேத்துலேருந்து எங்கே போக முடியும், பெத்லகேம்ங்கிற ஊருக்கு இவங்க என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால் இவங்க கிளம்பிட்டாங்க. பாருங்க, ஏற்கனவே இயேசு பிறக்கிறதுக்கு முந்தையே இந்த பைபிளில் மிக தெளிவாக பெத்லகேம்ங்கிற ஊரில் இயேசு பிறப்பார்னு எழுதி வச்சிருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இவங்க அந்த முன் குறித்தபடியே இவங்க நேரம் எங்கே போகிறாங்க, பெத்லகேம்ங்கிற ஊருக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்க. அது யாருடைய சொந்த ஊர்? இந்த யோசேப்புங்கிற இவருடைய சொந்த ஊர். இவங்களுக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட மரியாள் அக்கா இவங்க இப்போ ஒரே குடும்பமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை பதிவு செய்ய 3 நாளாக கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு இவங்க என்ன செய்கிறாங்க, கடவுள் அதாவது அரசாங்க சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகத்தான் இவங்க போகிறாங்க. அவன் இன்றைக்கி நம்முடைய அரசாங்கம் பல சட்டத்திட்டங்களை உருவாக்கி தராங்க. நம்ம இந்த நாட்டில் வாழுகிறதுனால அது நம்முடைய பைபிள் பிரகாரம் சரியாக இருக்கும் பொழுது அதற்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அதில் ஏமாற்று வேலைகள்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இந்த யோசேப்பு என்ன நினச்சா அழகாக எங்கே உட்காந்து பதிவு செஞ்சுருக்கலாம், நாசரத்திலே இருந்து பதிவு செஞ்சுருக்கலாம், அப்படி தானே? இல்லாட்டி ஆண்டவர்கிட்ட போய் எங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் எங்கே வச்சுருங்க, மரியாளுக்கு முடியாமல் இருக்குது, அப்படியே தூக்கி அற்புதம் பண்ணி எங்கே கொண்டே வச்சுருங்க, சொல்லுங்க, பெத்லகேம் வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் சுயநலமான அற்புதங்களை இவங்க எவருமே ஆண்டவர்கிட்ட கேட்டதே கிடையாது. மரியாள் அழகாக கேட்டிருக்கலாம், ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. நம்மளால் எது முடியுமோ அது செய்யணும், எது இயலவில்லையோ அப்பொழுது ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பல நேரங்களில் படிக்காமலே, ஆண்டவரே நான் ஒரு கேள்வி தான் படிச்சிருக்கிறேன், ரொம்ப நேரம் விளாண்டுட்டேன், தேர்வில் இந்த வினா மட்டும் கேட்டால் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், உதவி செய்யுங்க, இல்லாட்டி இது எனக்கு நான் ஞாபகப்படுத்தி தாங்க, இந்த கேள்வியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எளிய சில வேலைகளை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்க இல்லையா? ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுவார். இப்படிப்பட்ட காரியங்களை கேட்கக்கூடாது. நல்ல பண்புகளை தாங்கன்னா தான் ஏசப்பாட்டை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும். ஆனால் அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கலாம். சுயநலமான உங்களுக்கு தேவைகளை, அற்ப தேவைகளை, அழிந்து போகிற தேவைகளை போய் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கேட்கக்கூடாது. இவங்க அந்த 3 நாள் கஷ்டப்பட்டு பயணம் செஞ்சு போனாங்க. அதுக்குள்ளே அந்த ஊரில் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, வந்து குவிஞ்சிட்டாங்க. அங்கே தங்குறதுக்கு இவங்களுக்கு என்ன கிடைக்கல, இடம் கிடைக்கல. பொதுவாக அந்த ரொம்ப நாளாக வெளியூர் போனவங்களுக்கு அங்கே வீடு இருக்க வாய்ப்பில்லை, இவங்க வீடு அங்கே இல்லை. அதனால் இவங்க தங்குறதுக்குன்னு சொல்லி இந்த சத்திரம்னு சொல்லி பொதுவாக கட்டி போடுற வெளியூர் ஆட்கள் தங்குவதற்காக ரோட்டு ஓரங்களில் திறந்த மாடங்கள் கட்டி வீடுகள் கட்டி ரொம்ப வசதிகள்லாம் அங்கே இருக்காது. வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக அதைத்தான் சத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆங்கிலத்தில் லாட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் லாட்ஜில் பல வசதிகள் இருக்கும். இந்த சத்திரத்தில் அந்த வசதிகள் எதுவுமே இருக்காது. சும்மா படுத்து எந்திரிச்சு போகணும். அவங்க வர்ற மிருகங்களை கட்டுவதற்கு பக்கத்தில் ஒரு சின்ன கொட்டகை ஒன்று இருக்கும். இப்படி தான் இந்த சத்திரத்தினுடைய அமைப்பு இருக்கும். சரி, அப்படின்னா சத்திரத்திலேயாவது இடம் போய் கேட்டு பார்ப்போம். இவங்களுக்கு வேறு குழந்தை பேர் நெருங்கிக்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே குழந்தை பிறந்துடும் அப்படின்னு சொல்லி இவர் போய் யோசிச்சு போய் கெஞ்சிறாரு, ஐயா சத்திரத்தில் இடம் தாங்கய்யா, யாராவது ஒருத்தர் இடம். ஐயோ, இங்கே இடம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, என்னப்பா இப்போ போல வந்திருக்க, எங்கேயும் இடம் இல்லை, யாராவது ஒருத்தர் எழும்பி என் மனைவி படுக்கிறது கொஞ்சம் இடம் தந்தீங்கன்னா அவங்க குழந்தையை பெற்றெடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி கேட்டு பார்க்குறாங்க. ஒருவர் கூட இடம் கொடுக்கலப்பா. நீங்கள் சில நேரங்களில் பஸ்ஸில் பயணம் பண்ணுவீங்க இல்லையா? அப்போ நீங்கள் வசதியாக உட்காந்துருப்பீங்க, அது ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து ஓரம்லாம் பார்த்துட்டு போகணும்னு நினச்சிருப்பீங்க. அப்போ வயசான பாட்டி இல்லாட்டி முடியாதவங்க யாராவது வந்தால் உங்களுக்கு இடம் கொடுக்க மனசு இருக்குமா? என்றைக்காவது இடம் கொடுத்துருக்கீங்களா? பக்கத்தில் உங்கள் அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க, எப்பா நான் அவங்க இடம் கொடுக்கட்டுமான்னு கேட்பேன். அவங்க சும்மா சும்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? நீங்கள் உடனே அமைதியாக இருந்திருப்பீங்களே. தம்பி தங்கச்சி, வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக உதவி தேவைப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். சுயநலமாக நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கக்கூடாதுப்பா. அன்னைக்கு இயேசு பிறப்பதற்கு அந்த சத்திரத்தில், அந்த தங்கும் இடத்துல இவங்களுக்கு இடம் கிடைக்கல. யாருமே இவங்களுடைய நிலையை பார்த்து ஐயோ குழந்தை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களே ஒரு இடத்த கொடுப்போன்னு சொல்லி தனது இடத்த கூட விட்டு கொடுக்கல. நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்ற உங்களுக்கு தேவையானது இதெல்லாம் விட்டு கொடுக்க விரும்புகிறீங்க. அதைத்தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. நீங்கள் உங்களுக்குன்னு வாழாமல் தேவையுள்ள நபருக்காக வாழுங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத தேவையுள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முயற்சி எடுங்க. அதைத்தானே ஆண்டவர் விரும்புகிறாங்க. எல்லாம் எனக்கு மட்டும்தான், நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் சொன்னால் அது எப்படிப்பா நியாயம்?
உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வசதி எல்லாம் பிறருக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுப்பதற்கு தான் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. இனிமேல் பேருந்தில் எங்கேயா போகும்போது இடம் கொடுப்பீங்களா? என்ன உங்கள் ஸ்கூலில் உங்கள் பெஞ்சில் உங்களுக்குன்னு கோடுலாம் போட்டு வச்சுருக்கீங்களா? இந்த இடத்துக்குள்ளே யாரும் வரப்போ அங்கே போ, புக் இருந்தால் அப்படி தட்டி விடுறது அப்படிலாம் செய்கிறீங்களா? தயவு செய்து செய்யாதீங்கப்பா. நமக்கு இந்த உலகம் நிரந்தரமே கிடையாது. எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்னே நமக்கு தெரியாது. இருக்கிற காலம் வரைக்கும் பிறருக்கு நம்மிடம் இருப்பதை மனசார பகிர்ந்துக்கிடுங்க. அதை தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. ஆமாம், சத்திரத்தில் இடம் இல்லை, என்னடா செய்கிறதுன்னு பார்க்கும்போது அங்கே ஒருத்தர் இடம் கொடுத்தாங்க. யார் தெரியுமா? 2-3 கழுதைகள் மாடெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு தீவனம்லாம் போட்டு ஒரு தொட்டி மாதிரி கட்டி அதில் தீவனம், ஏன்னா தீவனம் விளைவி போட்டால் சிந்தி வீணாயிருங்கிறதுக்காக ஒரு தடுப்பு வச்சு தீவனம் போட்டு அதில் மாடை கட்டியிருந்தாங்க. அப்போ தான் ஒருத்தர் சொன்னார், ஐயோப்பா அவங்கள பார்க்க பாவமாக இருக்குது, அந்த மாடை வேணால் தூர அவுத்து எடுத்துருவோம், நீங்கள் அதில் போய் படுக்க வைங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் இயேசுவுக்கு இடம் கொடுத்தது யாருப்பா? மாடுகள். மாடு தான், அதுக்கு தெரியாது. ஆனால் அவைகள் தான் வெளியே அனுப்பப்பட்டது. அங்கே அந்த தீவனம் போடுற தொட்டியில் ஒரு துணியை விரித்து மரியாளாக்கா தனது பிறந்த குழந்தையை கடத்தி இருந்ததாக பைபிள் சொல்லுது. ஆக 5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட தன்னை அறியாமலே பிறருக்கு உதவி செய்து, ஆண்டவர் படைத்த அனைத்து படைப்புகளும் பிறருக்காகவே தான் படைச்சிருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் மட்டும்தான் நான் மட்டும் வாழ்ந்தா போதும், வேற யாரும் எப்படியும் போட்டு எனக்கு தேவையுள்ளது கிடைச்சா போதும் சொல்லி தானே இருக்கிறோம். இது நியாயமா? ஆண்டவர் எவ்வளோ வருத்தப்படுவார். நாம் பிறருக்காக வாழணுங்கிறத இந்த சின்ன வயசில் நீங்கள் தெள்ள தெளிவாக முடிவெடுத்துக்கிடுங்க. ஆக அந்த சத்திரத்தில் கடவுளுக்கு இடம் இல்லாமல் போயிருச்சு. நல்ல ஒரு சத்தியத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. சரி, இப்படி இயேசு பிறந்த அந்த நிகழ்வை தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் டிசம்பர் மாதம் 25வது நாள் என்ன தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க? கிறிஸ்துமஸ் தினமாக, கிறிஸ்து பிறந்த நாளாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே கிறிஸ்துமஸ்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியுமா? கிரைஸ்ட் கூட்டல் மாஸ், சரிதானே? இதைத்தான் கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா என்ன தமிழில் அர்த்தம்? கிரைஸ்ட்னா என்ன அர்த்தம்னா அருள் பொழிவு பெற்றவர், இல்லாட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இல்லாட்டி அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மாசுனா அவரை வழிபட வேண்டும். ஆக ஆண்டவரால் அபிஷேகம் பட்டவரை நீங்கள் வழிபடுங்கள் என்ற முழு அர்த்தம்தான் ஆங்கிலத்தில் எப்படி இருக்குது? கிறிஸ்துமஸ். என்ன இவ்வளோ நாள் தெரியலையா உங்களுக்கு? சரியாக புரியாமல் இருந்திருப்பீங்களோ? இப்படித்தான். அப்படின்னா மேசியாங்கிற வார்த்தை எபிரேய மொழி வார்த்தை, கிறிஸ்துங்கிற வார்த்தை கிரேக்க மொழி வார்த்தை. அதில் இருந்தால் இயேசுவுக்கு கிறிஸ்து இயேசு என்ற பெயரை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். அப்படின்னா கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? கடவுளால் தேர்வு செய்யப்பட்ட, கடவுளால் அனுப்பப்பட்ட, அருள் பொழிவு பெறப்பட்ட ஒரு நபருங்கிறத நீங்கள் தெள்ள தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. சரி, நம்ம இன்னைக்கு பிறந்தநாள் எப்படி கொண்டாடுகிறோம் யோசிக்கலாமா? நம்ம பிறந்தநாள் கொண்டாடும் பொழுது அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிறோமா? யோசிங்களேன். அதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில் கூட நம்ம தியானிக்கலாம். ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பு தந்தையே, இது எங்களுக்காக வந்தீர், ஆனால் உமக்கும் இந்த உலகத்தில் இடமில்லாது இருந்தது. நாங்கள் இன்றைக்கி எங்கள் மனசில், நாங்கள் பயன்படுத்திக்கிற பொருட்களில், எங்கள் தங்குற வீடுகளில் ஒன்றும் இல்லாதவர்களுக்கு ஏதேனும் கொடுக்குறோமா? அப்படி கொடுக்குற மனசை எங்களுக்கு தாங்க. நீங்கள் எங்களுக்கு தந்ததெல்லாம் பிறருக்கு கொடுப்பதற்காகவே என்ற சிந்தனை எங்களுக்கு கொடுங்க. அதன்படியே உம்முடைய விருப்பத்தின்படியே வாழ கிருபை தாங்க. இயேசுவின் பெயரில் மன்றாடுகிறோம், ஆமீன். தம்பி தங்கச்சி, ஏசப்பா எங்கே பிறந்தாங்க? பெத்லகேமில் ஒரு மாட்டு தொழுத்துல பிறந்தாங்க. சத்திரத்தில் அவருக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்கல்ல. பாருமா, இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் ஏசப்பா பிறக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு உண்மை சம்பவத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளலாமா? இந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறதுக்கு திருமதி சோபியக்கா நம்ம மத்தியில் வந்திருக்காங்க. கதை கேட்கலாமா? லண்டன் மாநகரத்தில் அருகில் ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் கிறிஸ்து பிறப்புக்கு முந்தின நாள் ஒரு நாடகம் போடுவாங்களாம். ஆண்டவருடைய பிறப்பை பற்றி அந்த நாடகத்தில் ஒவ்வொரு தடவையும் நடித்து கதாபாத்திரங்கள் நிறைய பேர் சேர்ந்து அந்த நாடகத்தை நடிப்பாங்களாம். அப்படி அந்த நாடகத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கும்போது வாலேஸ் அப்படிங்கிற ஒரு தம்பி அந்த அமைப்பாளர்கிட்ட நான் இந்த நாடகத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக கேட்டானா.
அப்போ அந்த அமைப்பாளர் கேட்டாங்களாம், நீ என்ன கதாபாத்திரமாக நடிக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞன் சொன்னானா, நான் வந்து மெய்ப்பனாக நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். உடனே அந்த அமைப்பாளர் சொன்னாங்களாம், இல்லை தம்பி, நீ நல்ல உயரமாக வாட்ட சாட்டமாக இருக்கிறா, நீ வந்து வேற பாத்திரமாக நடி அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பி சொன்னாங்களாம், எனக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியும், அதனால நான் இந்த மெய்ப்பருங்கிற தலைப்பில் தான் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி ரொம்ப விருப்பப்பட்டாங்களாம். ஆனால் அந்த அன்னை சொன்னாங்களாம், தம்பி, மெய்ப்பை உனக்கு தர முடியாது, நீ வந்து சத்திரத்து காப்பாளனா நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களாம். அந்த தம்பிக்கு விருப்பமே இல்லையா, இல்லை நான் மெய்ப்பனாக தான் கட்டாயம் நடிப்பேன், எனக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியும், அதனால நான் மெய்ப்பனாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அந்த அமைப்பாளர் கட்டாயம் நீ சத்திரத்தின் பாதுகாவலனாக தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால மனம் விருப்பமே இல்லாமல் இந்த இளைஞன் நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டான். அந்த நாடகம் தொடங்கியது. அந்த கிராமத்தினுடைய போதகர் அந்த நாடகத்தை ஜெபித்து ஆரம்பித்து வைத்தாங்க. நாடகத்தில் ஒவ்வொரு பகுதியாக கிறிஸ்துவினுடைய பிறப்பை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதியாக கடந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த சீன் வரும்போது யோசேப்பும் மரியாளும் நடந்து வராங்க. மரியாளுடைய வயிறு பெரிய வயிறாக இருக்கிறதுனால அவங்களால நடக்க முடியலை, கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. ரொம்ப தூரம் அவங்க நடந்ததுனால அவங்க கஷ்டப்பட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. வந்தவுடனே யோசேப்பு இந்த பாதுகாவலன்ட்ட வந்து கேட்குறாங்க, சத்திரத்தில் எங்களுக்கு இடம் தாங்க அப்படின்ட்டு. அது லாட்ஜி, தங்குற இடம் லாட்ஜி, அதனால எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த காப்பாளன் சொல்கிறாங்க, இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யோசேப்பு சொல்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறோம், அதனால எப்படியாவது இடம் தாங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காப்பாளன் கோபத்தில் சொல்கிறாரு, இடம் இல்லை, வெளியே போங்கன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது யோசேப்பு மரியாளும் அப்படியே நிற்கிறாங்க, மெல்லமாக நடக்கிறாங்க. அவங்களால நடந்து கூட போக முடியலை, அவ்வளோ டயர்டாக இருக்கிறாங்க. அப்படியே இந்த சத்திர காப்பாளன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இந்த இளைஞனுக்கு மனசில், ஐயோ இடம் இல்லைன்னு சொல்லிட்டோமே, ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போய்கொண்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் டக்குன்னு சொல்லிடுறான், இங்கே இடம் இல்லை, ஆனால் என் அறையில் இடம் இருக்குது, அதனால் நீங்கள் என் அறைக்கு வாங்க, நான் அங்கே தங்குறதுக்கு உங்களுக்கு இடம் தாரேன் அப்படின்ட்டு அவன் வேகமாக சொல்லிடுறான். அந்த நாடக அமைப்பாளருக்கு பயங்கர கோபம் வருது. ஐயோ இடம் இல்லைன்னு சொன்னால் இவன் என் ரூமில் இடம் இருக்குன்னு சொல்லிட்டானே, இந்த நாடகத்தை அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்ட்டு மிகவும் கோபத்தோடு அவர் அந்த சீனை அப்படியே க்ளோஸ் பண்ணுறாங்க. ரொம்ப கோவப்படுறாங்க. நாடகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசி ஸ்டேஜில் அந்த இளைஞன்ட்ட வந்து அந்த அமைப்பாளர் கோவப்படுறாரு, நீ எப்படி சொல்லலாம், என் ரூமில் இடம் இருக்குன்னு எப்படி சொல்லலாம், இந்த நாடகத்தையே நீ அசிங்கப்படுத்திட்டியேன்னு அவர் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் வர்றாங்க. வந்துட்டு, தம்பி, நீ இந்த தடவை சொன்னது எங்களுடைய இருதயத்தில் அப்படியே ஊன்ற குத்திச்சு. காரணம் என்ன தெரியுமா, இடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அந்த கிறிஸ்துவுக்கு இடம் இல்லைன்னு ஒரே நிமிஷத்தில் சொல்லி நீ அனுப்பிட்ட. ஆனால் என் ரூமில் இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டது எங்களுடைய இருதயத்தில் எங்களை ஆழமாக பதிச்சிருச்சு தம்பி. ஏன்னா நம்ம கிறிஸ்மஸ்க்கு நிறையா ட்ரெஸ் வாங்குகிறோம், நிறையா கேக்ஸ் வாங்குகிறோம், விலை கூடின கேக் வாங்குகிறோம், விலை கூடின ட்ரெஸ் வாங்குகிறோம், நம்ம என்னெல்லாமோ பண்ணுறோம், விலை உயர்ந்த சாப்பாடு சாப்பிட்றோம். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கறதே இல்லை. அன்பையான தம்பி தங்கச்சி, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நமக்காக ஆண்டவர் பிறந்தார் என்பதை நம்ம உணரும் வண்ணமாக நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும். ஏன் உள்ளத்தில் ஆண்டவர் பிறக்கணும், ஏன் குடும்பத்தில் ஆண்டவர் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் பிறக்க வேண்டும் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும். நான் உங்கள் பிள்ளையாக மாறுறேன் ஏசப்பா. ஒருவேளை நீ பொய் சொல்லியிருக்கலாம், களவு செஞ்சுருக்கலாம், சண்டை போட்டிருக்கலாம், என்ன பாவம் கூட செஞ்சுருக்கலாம், எல்லாத்தையும் ஏசப்பா மன்னிச்சிருவாங்க. ஏசப்பா இங்கே பாலகனாக பிறந்ததுக்கு காரணம் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளையாக மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீ உன்னுடைய இருதயத்தில் ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்தா மாத்திரம்தான் இந்த கிறிஸ்மஸ் உண்மையான கிறிஸ்மஸாக காணப்படும். அதனால் அன்பு தம்பி தங்கச்சி, நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏசப்பாவுக்கு இடம் கொடுங்க. அப்போ தான் உண்மையான கிறிஸ்மஸை நம்ம கொண்டாட முடியும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா?
துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற அன்பும் பரிசுத்தம் நிறைந்த இயேசு சுவாமி, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். சத்திரத்தில் இடமில்லை என்கிற தலைப்பில் இந்த நாளில் நாங்கள் சிந்தித்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் எல்லாரையும் மாற்றுங்க சுவாமி. இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குட்டி தம்பி தங்கச்சியும் ஆசீர்வதிங்க. அவர்கள் செய்திருக்க எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து உம்முடைய சமூகத்தில் அவர்கள் வந்து அவர்களுடைய இருதயத்தில் உங்களுக்கு இடம் தருவதற்கு அந்த பிள்ளைகளை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவங்க வீட்டில் இருக்கிற பெற்றோர் பெரியவங்க எல்லாரும் தங்களுடைய இருதயத்தில் உமக்கு இடம் தர ஆண்டவர் உதவி செய்யுங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் அட்ரஸ் எஸ் ஏசுடியான் சித்தராஜ் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, 6/131 காலேஜ் ஸ்ட்ரீட், பிள்ளையன்மனை, நாசரேத், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் ஃபோன் நம்பர் 9443462783.